ஹை ஆல் வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். உங்களோட ஒரு ஓட்டு ஆனால் பெரிய மாற்றங்கள் வரலாம். எல்லாரும் சேர்ந்து போடும்போது ஓட்டு போட்டாச்சு. வெரி ஹாப்பி. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி டே. ஸோ சாட்டர்டேயோட ஃப்ரைடே போஸ்டிங் இன்னைக்கு போடலான்னு டிசைட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போட்டுட்டு வந்துட்டோம். நம்மளோட ஒரு டியூட்டி, கடமை ஓவர். இது வந்து ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். இப்போ கார்பரேட்லலாம் நம்ம கம்யூனிகேஷன் பற்றி அவ்வளோ பேசுகிறோம் இல்லைங்களா. ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அப்போ தான் அதை கொலாபரேட் பண்ண முடியும். இன்னைக்கு மார்னிங் ஒரு சார் வெளியில் வரும்போது பேசிகிட்டே வந்தார் என்கிட்ட. கரெக்ட் தான். ஒரு ஒரு சிபிஎஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோர் பேங்கிங் சிஸ்டம்னு எடுத்தால் வாட் இஸ் தட்? பேசிக்கலி டூ மெஷின்ஸ் கம்யூனிகேட். த டேட்டா இஸ் பீங் கம்யூனிகேட்டட். கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா voting இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம வந்து யார் வந்தால் நமக்கு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். ஸோ என்னோடது நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கம்யூனிகேஷன்லேயே சில ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணிடலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு. கார்பரேட் கம்யூனிகேஷன் வந்து எப்போ வந்து நல்லா இருக்கும்னா, when there is transparency. நீங்கள் வந்து ஹைடிங் இன்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு லீடர் வந்து அதை பேஸாக வச்சு பவராக வச்சுக்கும் போது தட் டீம், தட் ஆஃபீஸ் வில் நாட் பர்ஃபார்ம் வெல், ரைட்? So there should be transparency. ஏன்னா transparency brings in trust. Okay, that is one point. ரெண்டாவது வந்து ஈக்குவல் கம்யூனிகேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஹா உங்ககிட்ட பேசிக்கிட்டே தோசை இருக்கான்னு நினைக்கிறேன். ஈக்குவல் கம்யூனிகேஷன். ஈக்குவல் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அதே டயத்தில் அது போய் சேரணும். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் சொல்லுவேன், அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. மூணாவது வந்து சில பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் டக்குன்னு பேசுறதுக்கு. மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒண்டி பேச மாட்டாங்க, மற்றவங்க பேசிடுவாங்க. எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் சீக்கிரமாக பேசுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிரெயின் ரைட்டிங்கும் இருக்கணும்ட்டு. ஸோ யூ யூஸ் அதர் டெக்னிக்ஸ் டு மேக் யுவர் டீம் பார்ட்டிசிபேட். இது ஒரு லீடரோட கடமை, எல்லாரையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு, ரைட்? இன்னொன்று, நம்ம ஏதாவது ஒரு ஐடியா சொன்னோம்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபியர். Fear is one very big major reason for absence of communication. இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு சண்டை வந்தாலும் பரவாயில்ல, கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் மேனேஜ் தட் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து சண்டையை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்துடுது, எதுக்கு ஃபைட். ஸோ கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, தலையாட்டிட்டு போயிடும். கரெக்டாக நானே கூட நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன். சரி நம்ம விட்டுருவோம், வில் கீப் குவைட், அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். கரண்டியை பார்த்துட்டு ஏதாவது நான் சண்டை போடுவேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, people are different. So when it comes to communication, the method you use to communicate, the channel you use to communicate, அதெல்லாமும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ வந்து ஜாகிரபிக்கலி ரொம்ப அப்பார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம மெயில் யூஸ் பண்ணலாம், ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஒரே பில்டிங்லேயே இருக்கிறவங்களுக்கு வந்து ரெக்கார்டுக்காக நீங்கள் மெயில் போடுங்க, பட் நேராக பார்த்து பேசுறது இன்னும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து அப்ரிஷியேஷனை கூட ஒரு மெயிலாக பெருசாக அடிச்சு அனுப்புவாங்க ஒரே பில்டிங்லேயே இருக்கிறவங்களுக்கு. அது தேவையில்லை. நம்ம கட்டிப்பிடி வைத்தியம் யூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு ஒரு ஹக் கொடுத்துட்டு இதுக்கு தான் நான் உன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நேருக்கு நேராக பார்த்து பேசும்போது அதோட எஃபெக்ட் வந்து இன்னுமே நிறையா இருக்கும். ஸோ மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன், சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன், டிரான்ஸ்பேரன்சி இன் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் யூஸ்ட் இன் கம்யூனிகேஷன். ரீச் இருக்கணும். நம்ம மாட்டுக்கு பீட்டர் விட்டுட்டு அவனுக்கு இங்கிலீஷே தெரியலன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசுகிறோமா, இல்லைன்னா மற்றவங்ககிட்டேருந்து ஹெல்ப் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து இன்டர்னல் டீம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கஸ்டமரையே நினச்சிட்டு இருக்கோம், கஸ்டமர் கம்யூனிகேஷன் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். பட் இன்டர்னல் டீமுக்கு we have to also think about, am I reaching to the internal team, right? கம்யூனிகேஷன் will lead to conflicts. நான் நெக்ஸ்ட் போஸ்ட்லேருந்து கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிக்க போகிறேன். எப்படி வந்து வின் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான சில டெக்னிக்ஸ்லாம் என்ன, அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசிடலான்ட்டு இதுதான் என்னோடய சாட்டர்டே போஸ்ட். ஆனால் நான் ஃப்ரைடேவே பேசிட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச். சின்ன மாற்றம் இன் யுவர் கம்யூனிகேஷன், சின்ன மாற்றம் இன் வாண்டிங் டு கம்யூனிகேட் கேன் மேக் ஹியூஜ் டிஃப்ரென்சஸ். கம்யூனிகேஷன் இட் செல்ஃப் இஸ் அன் ஆட்டிடியூட். பி அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு ரீச் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.